தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாடு. அந்த மாநாட்டில் கர்நாடக முதலமைச்சர் சிவகுமார் பேசிய விஷயங்கள் மேகத்தாது தமிழ்நாடுக்கும் புதுச்சேரிக்கும் தான் முக்கிய தேவை அப்படின்னு அவர் சொல்கிறார். தமிழ்நாட்டுக்காக தான் நான் மேகதாதுவை கட்டுறேன்ற இதே ப்ரெஸ் மீட்டை பெங்களூரில் இறங்கி அவர் பேச சொல்லுங்கள். அந்த திமிர் எங்கேருந்து வருது சார்? இல்லை, அவங்களுக்கு 28 எம்பிஸ் இருக்காங்க. அந்த 28 எம்பிஸும் ஒன்று பிஜேபிக்கு இருப்பாங்க, இல்லை காங்கிரஸுக்கு இருப்பாங்க. ஜனதாதளுக்கு 1-2 இருக்கும். அதனால் மத்தியில் யார் ஆண்டாலும் அவங்க வந்து கர்நாடகாவை தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த ஆணவத்தில் தான் அவங்க எவ்வளோ பண்ணுறாங்க. இதில் சிக்கல் வந்து இந்த ஒரு கூட்டத்தில் இன்னொரு விஷயமும் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசினது மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸாக நேற்றெல்லாம் போயிட்டு இருந்தது. அது உண்மைதாங்க. அது டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட்டை பார்த்தா பல்ட்டி அடிச்சிருக்காரு விஜய். இங்கே வந்து அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்திலையும் அதுக்கு பிறகு ரொம்ப முக்கியமாக அசம்பிளியில் போட்ட ரெசல்யூஷன் அதை போட்டுட்டு அங்கே போய் வந்து தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னு அது என்ன அர்த்தம்? இதுதான் திமுகவோட ஸ்டாண்டு. திமுக வந்து அவங்களும் பல்ட்டி தான் அடித்தாங்க, விஜயும் அதே பேசுகிறாரு. அப்போ பிஜேபியோட அழுத்தத்துக்கு 2 பேரும் பணிகிறாங்கன்னு தான் இருக்கும். விஜயோட நிலைப்பாட்டில் திமுக பிஜேபி கூட்டணியில் திமுக சேரப்போகுது. ஏன் இது வரைக்கும் அதுக்கு ஒரு மறுப்பு வரல? அப்போ மௌனம் சம்மதத்துக்கு வருது. ஆனால் கடந்த ஒரு 10 நாட்களாக பார்த்தோம் அப்படின்னா திமுகவினுடைய எதிர்ப்பு அந்த சைட்லேருந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்புறம் எதுக்கு வந்து ஸ்டாலினுக்கு வக்காலத்து வாங்கிட்டு நயினார் நாகேந்திரன் பேசுகிறாரு, ஆபாசமாக பேசுகிறாரு. அது திமுகவே சைலண்ட்டாக இருக்கான். நயினாருக்கு என்ன வந்தது? ஸ்டாலினுக்கு எதுக்கு நயினார் மட்டும் கொடுக்குறாரு? எப்படி தமிழ்நாட்டில் தாவேக அதிகாரத்துக்கு வந்த பிறகு தங்கள் கையில் இருந்த அதிகாரம் தங்களை விட்டு போன பிறகு நழுவிய பிறகு திமுக நிர்கதியாக நிற்கிறது. கூட்டணி கட்சியும் ஓடி போட்டாங்க. அப்போ தாவேகாவை விஜயை சமாளிக்கிறதுக்கு மத்திய அரசோட மோடி அரசோட ஆதரவு தேவை. அதனால திமுக பிஜேபி நோக்கி நகருது. தாவேகா விஜய் மோடி அரசோட கோபத்திலிருந்து தப்பணும். இப்போ அவங்களும் வந்து தங்கள் விசுவாசத்தை காட்ட ஆரம்பித்திருக்கிறாங்க. அமித்ஷா பக்கத்தில் பார்த்தோன்னே விஜயோட நிலைமை அணுகுமுறை மாறி இருக்கு. நோ டிலிமிட்டேஷன் பேச வேண்டிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மணிமாறன். இன்று இந்த நேர்காணலில் நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. வாங்க கேட்டு பதில்களை தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், நேற்று தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாடு. அந்த மாநாட்டில் விஜய் அவர்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி கர்நாடக முதலமைச்சர் சிவகுமார் பேசிய விஷயங்கள் ரொம்ப குறிப்பிட வேண்டியதாக இருக்குது. மேகத்தாது தமிழ்நாடுக்கும் புதுச்சேரிக்கும் தான் முக்கிய தேவை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இல்லை, அவர் நன்றாக திசை திருப்புகிறார். பச்சை பொய்ய சொல்கிறாரு. அங்கே ஒன்று பேசுகிறாரு, இங்கே ஒன்று பேசுகிறாரு. அது வழக்கமாக கர்நாடக முதலமைச்சர்கள் தமிழ்நாடு வரும்போதெல்லாம் இப்படி தான் பேசுவாங்க. முந்தெல்லாம் வந்து இந்த திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயிலுக்கு அடிக்கடி வருவாங்க கர்நாடகா முதலமைச்சர்களாக இருந்தவங்க எல்லாம். குமாரசாமி வந்திருக்காரு, எடியூரப்பா வந்திருக்காரு, ஷெட்டார் வந்திருக்காரு. அவங்கெல்லாம் இப்படி தான் பேசுவாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்போது தமிழ்நாடு தான் எங்களுக்கு எல்லாமே, உங்களுக்காக தான் நாங்கள் வந்து காவிரியை எங்கள் மாநிலத்தில் ஓட வச்சுருக்கோன்ற தோணியில் பேசுவாங்க. அதனால் அவர் பச்சை பொய்ய அண்ட புழுகு ஜம்மு காலத்தில் வடிகட்டின புழுக சிவகுமார் பேசுகிறாரு. அங்கே ஒன்று பேசுவார். தமிழ்நாட்டுக்காக தான் நான் மேகதாதுவை கட்டுறேன்ற இதே ப்ரெஸ் மீட்டை பெங்களூரில் இறங்கி அவர் பேச சொல்லுங்கள். அது ஒன்றை மட்டும் சிவகுமாரை செய்ய சொல்லுங்கள். அது கர்நாடக அரசியல்வாதிகள் எல்லாருக்குமே கைவந்த கலையாக போயிடுச்சு. இங்கே வந்திருக்காங்க, சபை நாகரிகம் கருதி அவர் பேசியிருக்கார். நான் கேட்குறது ஒன்று தான். நேற்று இங்கே பேசினார்ல, இன்றைக்கி அதே ஸ்டேட்மெண்ட்டை பெங்களூரில் ரிப்போர்ட்டர்ஸை கூப்பிட்டு சொல்லு. நாளை காலையில் கவர்மெண்ட் கவுந்துரும். ஆகவே அவர்கள் நன்றாக நம்மை ஏமாற்றுகிறார்கள், தமிழ்நாட்டை ஏமாற்றுகிறார்கள், நீதிமன்றத்தின் உத்தரவுகளுக்கு கட்டுப்பட மறுக்கிறார்கள். முளையிலேயே கிள்ளி எறியப்பட வேண்டிய விஷயம் இது. தற்போது வரைக்குமே காவிரி ஆணையத்தால் உத்தரவிடப்பட்ட அந்த அளவு தண்ணீரை நமக்கு இன்னும் திறந்து விடல. உபரி நீர் தான் வந்துக்கிட்டு இருக்கு. உச்சநீதிமன்றம் கொட்டு வைத்தும் கூட இப்போ வரைக்கும் இது பண்ணல. ஆனால் இங்கே ஒரு மீட்டிங்க்கு, அதுவும் அஃபிஷியல் மீட்டிங்க்கு வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு டேட்டாவை அவர் சொல்கிறது தப்பாக போய் முடிஞ்சிடும் வரலாற்றில். அதெல்லாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது. கடந்த காலங்களில் அவங்க செய்கிறதான். சுப்ரீம் கோர்ட்டெல்லாம் அவங்க டேஷுக்கு சமமாக தான் மதிக்கிறாங்க. அவங்க யார் ஆட்சியில் இருந்தாலும், எஸ்எம் கிருஷ்ணாவாக இருக்கட்டும், எதியூரப்பாக இருக்கட்டும், குமாரசாமியாக இருக்கட்டும், ஷெட்டாராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்களுக்கு அது கவலையே கிடையாது. அவங்களுக்கு சித்தாராமையா யாராக இருந்தாலும் அவங்க இப்படி தான் இருப்பாங்க. அந்த திமிர் எங்கேருந்து வருது சார்? இல்லை, அவங்களுக்கு 28 எம்பிஸ் இருக்காங்க. அந்த 28 எம்பிஸும் ஒன்று பிஜேபிக்கு இருப்பாங்க, இல்லை காங்கிரஸுக்கு இருப்பாங்க. ஜனதாதளுக்கு 1-2 இருக்கும். அதனால் மத்தியில் யார் ஆண்டாலும் அவங்க வந்து கர்நாடகாவை தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த ஆணவத்தில் தான் அவங்க எவ்வளவும் பண்ணுறாங்க. முதல்ல அணைகளின் பராமரிப்பு, பாதுகாப்பு, தண்ணீர் திறந்து விடுவது என்பது காவிரி பாயக்கூடிய அனைத்து அணைகளின் பாதுகாப்பும் பொறுப்பும் 2 மாநிலங்கள்லையுமே கேரள அரசு, தமிழ்நாடு அரசு, கர்நாடக அரசு, மத்திய அரசு யாருக்கிட்டையும் இருக்கக்கூடாது. அதுக்கென்ற ஒரு ஆணையத்தை ஏற்படுத்தி அவங்களுக்கு ஒப்படைக்கணும். மேட்டூர் அணை உட்பட, நம்முடைய மேட்டூர் அணை உட்பட யாருக்கு தண்ணி எவ்வளோ தேவைப்படுதுன்னு அதை பார்த்து அவங்க திறந்து விடுற அதிகாரத்தை அவங்கக்கிட்ட தான் கொடுக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு, இல்லைன்னா அது தீர்வே கிடையாது. சார், இந்த விஷயத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான செய்தி ஒன்று இங்கே பேசி ஆகணும். என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து வட இந்தியாவில் இருக்கக்கூடிய
ஆறுகள் பிரச்சனை, நதிகள் பிரச்சனையை முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட காஷ்மீர்லேருந்து உத்தரப்பிரதேசம் வரைக்கும் பேச்சு மூலயமாவே தீர்வு கண்டு இப்போ நிறைய விஷயங்கள் வந்து அங்கே தீர்வு ஆகிடுச்சு. ஆனால் தென் மாநிலங்களில் இன்னும் ஆரம்பிக்கலை, ப்ராசஸ் இப்போ தான் போயிட்டுருக்கு. உதாரணத்துக்கு ஆந்திரா, தெலுங்கானாவில் இப்போ தான் ஒரு விஷயத்தை பேசி முடித்தோம். அந்த மாதிரி உங்களுக்குள்ளேயே பேசி முடிக்கிறதுக்கு இதை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவர் சொல்கிறது கரெக்டு தாங்க. இந்த விஷயத்தில் அமித்ஷா சொல்கிறது கரெக்டு தான். தென் மாநிலங்கள் தங்கள் பிரச்சனையை தீர்த்து கொள்ள வேண்டும்னு அவர் சொல்கிறது கரெக்டு தான். நீதிமன்ற தீர்ப்புகளால் மட்டும் அதை தீர்த்து கொள்ள முடியுமானா அது பதில் கடினம் எப்பயுமே. இதில் சிக்கல் வந்து கர்நாடகா மட்டும்தான் பிரச்சனை பண்ணக்கூடிய மாநிலமாக இருக்குது. ஆந்திரா பிரச்சனை பண்ணல, கேரளா பண்ணல, தமிழ்நாடு பண்ணல, தெலுங்கானா பண்ணல. தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் கிருஷ்ணா நதி நீரில் எந்த பிரச்சனையுமே இல்லை. இத்தனைக்கும் அவங்களுக்கு நீர் இறப்பு குறைவாக இருந்தால் கூட நமக்கு திறக்க வேண்டியதை திறந்து விட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு வருடமும் கர்நாடகாவோட நம்ம வந்து ரொம்ப ரொம்ப மல்லு கட்ட வேண்டியிருக்கு. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை கூட அவங்க மதிக்க மாட்டேன்றாங்க. ஆணையத்தின் தீர்ப்பு மதிக்க மாட்டேன்றாங்க. ஆகவே அவங்க தண்ணி இருந்தாலும் திறந்து விட மாட்டேன்றான். மழை பெஞ்சாதான் வடிஞ்சு வர்றது தான். இந்த கர்நாடகாவை கண்டிக்கிற தைரியம் பிஜேபி, காங்கிரஸ் 2 பேருக்குமே இல்லை. தென் மாநிலங்கள், வட மாநிலங்கள், இந்தியா பூரா பல மாநிலங்களில் நதிநீர் பிரச்சனை இருக்குது. அதில் வட மாநிலங்களில் இப்போ ஓரளவு தீர்வு கண்டிருக்காங்க, அது உண்மை. தென் மாநிலங்களில் தீர்த்து கொள்ளுங்கள்னு அவர் அமித்ஷா சொல்கிறது, எனக்கு தெரிஞ்ச அமித்ஷாவோட ஸ்டேட்மெண்ட்டு கரெக்ட். முதன்முறையாக அமித்ஷா சரியாக பேசுகிறாரு, ஒழுங்காக பேசுகிறாரு நம்ம எடுத்துக்கலாம். அவர் சொல்கிறது கரெக்டு தான். அது நீங்கள் இது இப்படியே போயிட்டுருக்கக்கூடாது. ஆனால் இதில் அடாவடி பண்ணுறது கர்நாடகா தான். ஏன்னா கர்நாடகாவுக்கு நம்ம கூட மட்டும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு கேரளாவோட பிரச்சனை இருக்குது, ஆந்திராவோட பிரச்சனை இருக்குது, தமிழ்நாட்டோட இருக்குது, எல்லாரோடையும் இருக்குது. மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒத்திசைவு கர்நாடகா கிட்ட இல்லை. அப்போ வழிக்கு கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் மத்திய அரசு. அவங்க பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்க வாக்கு வங்கி சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அவர் சொல்கிற கருத்து தென் மாநிலங்கள், ஏன்னா இந்தியாவில் வட மாநிலங்களில் நாங்கள் பிரச்சனையை தீர்த்திருக்கோன்ற ஓரளவு தீர்த்திருக்காங்கன்றது உண்மை தான். தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் அது தீர்க்கப்படாமல் இப்படியே தொடர்வது நல்லதில்லை, தீர்த்து கொள்ளுங்கள்ன்றாரு. எனக்கு வந்து அது சரியான ஸ்டேட்மெண்ட்டு தான் அப்படிது. ஆனால் இதற்கு முனைந்த தமிழ்நாடு முதல்வர் விஜய் அவர்கள் மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளானதை நம்ம பார்த்தோமே சார் கடந்த காலங்களில். இல்லை, நான் பேச மாட்டேன், நம்ம வந்து கோர்ட்டு தீர்ப்பு மூலமாக தான்ன்றது வந்து ஒரு கட்டத்தில் வந்து பின்னடைவை சந்திக்கும் தான் எனக்கு தோணுது. நீங்கள் வந்து பேசுகிறது மூலமாக ஓரளவாவது சொல்யூஷன் கிடைக்கும்னா பேசலாம். கருத்தியல் ரீதியாக அமித்ஷா சொல்லக்கூடிய கருத்து சரியான கருத்து தான். அது 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 ரொம்ப சாலச்சிறந்த கருத்து தான் எனக்கு தோணுது. வட மாநிலங்களில் வந்து நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனையிலே நதிநீர் பங்கீட்டில் தீர்வுகள் எட்டப்படும் பொழுது ஒரு நாட்டுக்குள்ளே ஏன் ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்கப்படக்கூடாது என்பது நியாயமான கேள்வி தான். பட் ரொம்ப அடாவடியாக ஒரு மாநிலம் நடந்து கொள்ளுகிறது என்றால் இப்போ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. புத்திமதியை கூடிய வரைக்கும் கர்நாடகாவுக்கு அமித்ஷா சொல்லணும், தமிழ்நாட்டுக்கு கிடையாது. இந்த ஒரு கூட்டத்தில் இன்னொரு விஷயமும் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசினது மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸாக நேற்றெல்லாம் போயிட்டு இருந்தது. தொகுதி மறுவரையில் தன்னுடைய ஸ்டாண்டை மாற்றிக்கிட்டாங்களா தமிழ்நாடு அரசு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கே சார். அது உண்மைதாங்க. அது டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட்டை பார்த்தா பல்ட்டி அடிச்சிருக்காரு விஜய். ஆமாம், இங்கே வந்து அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்திலையும் அதுக்கு பிறகு ரொம்ப முக்கியமாக அசம்பிளியில் போட்ட ரெசல்யூஷனுக்கு தான் மதிப்பு அதிகம். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட அவ்வளோ எம்பிக்கள் கூட்டத்தை கூட அவ்வளோ மரியாதை கிடையாது. நோ ரிசர்வேஷன், நோ டீலிமிட்டேஷன், அதுதான் கொள்கை. அடுத்த 25 வருஷம். ஆமாம், ஃப்ரீஸ். நோன்னா அடுத்த 25 வருஷத்துக்கு. அதை போட்டுட்டு அங்கே போய் வந்து தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னா அது என்ன அர்த்தம்? இதுதான் திமுகவோட ஸ்டாண்டு. திமுக வந்து அவங்களும் பல்ட்டி தான் அடித்தாங்க. போன வருஷம் பூரா அவங்க டீலிமிட்டேஷன், நோ டீலிமிட்டேஷன் தான் ஸ்டாலினோட ஸ்டாண்டு. 25 வருஷத்துக்கு தள்ளி வைங்கன்றதும் நோ டீலிமிட்டேஷனும் ஈக்குவல், ஒன்று தான் அது ரெண்டுமே. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். அவங்க அன்றைக்கி நோ டீலிமிட்டேஷன் சொல்லிவிட்டு 25 வருஷத்துக்கு மாற்றாதீங்கன்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு வராமல் பண்ணுங்கள், ப்ரோ ரேட்டா பேஸில் பண்ணுங்கன்னு திமுக பேசுது. விஜய் அதே பேசுகிறாரு. அப்போ பிஜேபியோட அழுத்தத்துக்கு 2 பேரும் பணிகிறாங்கன்னு தான் அர்த்தம். விஜயோட நிலைப்பாட்டில் மாற்றம் இருக்கிறது என்பது உண்மை. இதில் பிஜேபியினுடைய அழுத்தம்னு நம்ம ஏன் சார் சொல்கிறோம்? ஏன்னா திமுகவும் ஒரு கட்டத்தில் எதிர்த்து இப்போ ஆதரவு நிலவுக்கு வந்திருக்காங்க. அதே போல் ஒருவேளை இதில் இருக்கக்கூடிய நிறைய தன்மைகள் வந்து புரிஞ்சதுனால ஒரு தன்மை கிடையாது. இது தமிழ்நாட்டுக்கு எதிரானது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் டீலிமிட்டேஷன் நமக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் 25 இயர்ஸ்க்கு ஃப்ரீஸ் பண்ணுறது தான் ஒரே வழி. அதனால் முதல்ல திமுக எடுத்த ஸ்டாண்டு தான் கரெக்டு, இப்போ தாவேகா எடுத்த ஸ்டாண்டு கரெக்ட். ஆனால் 2 பேரும் இப்போ பல்ட்டி அடிச்சிட்டாங்க. திமுக பல்ட்டி அடிச்சது காரணம் தமிழ்நாட்டில் ஆட்சி கையை விட்டு போயிடுச்சு. இங்கே ஒரு பக்கம் தாவேகா நெருங்குது, டிவிஎஸ்ஏ வச்சு நோண்டுறாங்க, ஃபைலெல்லாம் வேறு என் டேபிளில் இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. இந்த பக்கம் இடி கேஸும் இருக்குது அவங்க மேலே. ப்ளஸ் தாவேகா கிட்ட தப்பிக்கணும்னா மோடி கிட்ட சரண்டர் ஆகணும். இதுதான் திமுகவோட நிலைப்பாடு. இப்போ 2 நாளாக வந்து மத்திய அமைச்சரவையில் திமுக இடம்பெற போகுதுன்னு செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன் இது வரைக்கும் திமுக அதை மறுக்கலை? நேற்று தமிழ் தேசிய இந்துவில் வந்தது, இன்றைக்கி தினமலரில் பேஜ் 1 வந்திருக்கு. பரவலாக வந்துக்கிட்டு இருக்கு. கடந்த காலங்கள் இப்படி வந்ததுன்னா 1 ஹவரில் ஸ்டாலின் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு.
அதிமுக திமுக கூட்டணின்னு தினமலரில் செய்தி வந்தப்போ பேனரு 8 மணிக்கெலாம் ஸ்டாலின் வந்து ட்வீட் போட்டார், பொய்யான பொய்யான தகவல் அப்படின்ட்டு. ஏன் இப்போ வரைக்கும், இப்போ மணி என்ன 2 மணி ஆக போகுது, பேப்பர் வந்து 8 மணி நேரம் ஆகுது. நேற்று பூரா இந்து தமிழில் ஓடிச்சு, இன்றைக்கி தினமலரில் ஓடிட்டுருக்கு. திமுக பிஜேபி கூட்டணியில் திமுக சேரப்போகுது. அது உண்மையோ பொய்யோ தெரியாது, அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா யாரும் மறுக்க முடியாது. திமுகவோட வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும். ஏன் இது வரைக்கும் அதுக்கு ஒரு மறுப்பு வரல? அப்போ மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. ஏன் நீ மௌனமாக இருக்க? கடந்த காலம் அப்படியே பொங்கி எழுவீங்க இல்லை, ஏன் சைலண்ட்டாக இருக்க? ஒரு வாரமாகவே இந்த நியூஸ் ஓடிட்டுருக்கு. நம்ம மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பரவலாக வந்த பிறகும் ஏன் சைலண்ட்டாக இருக்கீங்க? அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை எதிரி இல்லைன்னு கனிமொழி சோமு சொன்னாங்க. அப்புறம் அவங்களே பல்ட்டி அடித்தாங்க, நான் அப்படி சொல்லலை இப்படி சொல்லலைன்னு. எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணுற ஸ்டாலின் இதுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டியதானே? மோடி அமைச்சரவையில் திமுக, இது வடிகட்டம் பொய் அவதூறு, இந்த செய்தியை பரப்புவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அமைதியாக இருக்கீங்க. தலைவரும் பேசலை, மகனும் பேசலை, தங்கையும் பேசலை, தயாநிதி மருமகனும் பேசலை, குடும்பமே சைலண்ட்டாக இருக்குல்ல. வழக்கமாக இப்போ என்ன நடக்குது, குறிப்பாக தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு முக்கியமான இஷ்யூவில் பொறுப்பில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் 4 பேரும் அறிக்கை கொடுப்பாங்க. ஸ்டாலின் ஒரு பக்கம் அறிக்கை கொடுப்பார், உதயநிதி ஒரு பக்கம், கனிமொழி தனித்தனி, ஆமாம் தயாநிதி ஒரு பக்கம். கலைஞர் இருக்கும்போது ஒருத்தர் தான், தலைவர் இருக்கும்போது வால் ஆடக்கூடாது. இப்போ எல்லா வாலும் ஆடுது அவங்களுக்கு. ஆனால் 4 பேர் ஏன் இப்போ மௌனமாக இருக்காங்க? எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணுற கனிமொழி ஏன் சைலண்ட்டாக இருக்காங்க? இந்த பேச்சு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. நெருப்பு இல்லாமல் புகையாதில்லை, போவாங்க. அதுக்கு ஒரு சால்ஜாப்பும் சொல்லுவாங்க. என்ன சால்ஜாப்பு? நீட்டிலிருந்து தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்கு அளிப்பது குறித்து ஆலோசிப்பதற்காக ஒரு குழுவை அமைப்பது குறித்து பரிசீலித்து முடிவு செய்வதாக மோடி சொன்னார். அவ்வளோதான். இப்போது நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், அது கேள்வியாக நான் உங்கள் முன்னாடி வைக்கிறேன். என்ன அப்படின்னா, பாஜக, தமிழக பாஜகவினுடைய முக்கிய கொள்கைகளில் ஒன்றாவே இருக்கிறது திமுக எதிர்ப்பு. ஆனால் கடந்த ஒரு 10 நாட்களாக பார்த்தோம் அப்படின்னா திமுகவினுடைய எதிர்ப்பு அந்த சைட்லேருந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இது குறித்து விவாதங்களே நடந்திருக்கு. ஏன் வந்து பாஜக வந்து திமுக எதிர்ப்பில் ரொம்ப கம்மியாக இருக்காங்க, தாவேகாவை ரொம்ப ஃபயரியாக எதிர்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற கேள்விகள் முன்வைக்கப்படுறாங்க. இது எப்படி சார் கனெக்ட் பண்ணிக்கலாமா? பார்த்தாலே இது கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். இது நீங்கள் டாட்ஸ் கனெக்ட் பண்ணனா வேறு என்ன அர்த்தம்? வானதி சீனிவாசன் அரசியல் நிரந்தர நண்பர்லாம் எதிரி இல்லைன்னு எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் சொல்கிறாங்க? இந்த ஸ்டாண்டர்ட் டைலாக் எதுக்கு? அரசியல் நிரந்தர நண்பனும் இல்லை பகைவனும் இல்லை. அப்புறம் எதுக்கு வந்து ஸ்டாலினுக்கு வக்காலத்து வாங்கிட்டு நயினார் நாகேந்திரன் பேசுகிறாரு, ஆபாசமாக பேசுகிறாரு? அதுவும் விஜய் முதலமைச்சர் அசம்பிளியில் பேசின ஏதோ ஒன்றை பற்றி ரியாக்ட் பண்ணும்போது சுதந்திர தின நிகழ்ச்சியில் கட்சி அலுவலகத்தில் ஸ்டாலினுக்கு வக்காலத்து வாங்கிறதுக்கு இவர் பேசின பேச்செல்லாம் வந்து ஆபாசமானவை. திமுகவே சைலண்ட்டாக இருக்கான். நயினாருக்கு என்ன வந்தது? ஸ்டாலினுக்கு எதுக்கு நயினார் முட்டை கொடுக்குறாரு? அப்போ இவர்களுடைய 2 பேரும் ஏன் சார் அமைதியாக இருக்காங்க? பிஜேபி அமைதியாக இருந்துட்டு போட்டோம், நம்ம கவலை இல்லை. திமுக ஏன் அமைதியாக இருக்குது? கேட்டகரிக்கலாக ஒரு ஸ்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அப்படி எதுவுமே கிடையாது, முழு வதந்தி, இது உள்நோக்கத்துடன் பரப்பப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு படி மேலே போய் சொல்லணும், நான் தொடர்ந்து இப்படி யாராவது செய்திகளை வெளியிடுவார்களே ஆனால் அவர்கள் மீது அவதூறு வழக்குகள் பாயும். வழக்கமாக அப்படி தான் ஸ்டேட்மெண்ட் வரும். இதை விட காட்டமாக இருக்கும் சார். காட்டமாக இருக்கும், கண்டபடி திட்டி ஸ்டேட்மெண்ட் வரும். அப்படியே அமைதியாக இருக்காங்க. அப்போ இவங்க என்ன எதை நோக்கி நகர்றாங்கிறத புரிஞ்சுக்கலாம். அவங்களால 32 எம்பிஸை வச்சுக்கிட்டு மாநிலத்திலையும் அதிகாரம் இல்லாமல் மத்தியிலையும் அதிகாரம் இல்லாமல் இருக்க முடியாது. அவ்வளோதான் சார். என்னோட இறுதி கேள்வி என்ன அப்படின்னா, தொகுதி மறுவரை விஷயத்தில் திமுக ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க, இப்போ ஒரு ஸ்டாண்டில் இருக்காங்க. ஆனால் அவங்க இப்போ ஆட்சியில் கிடையாது. ஆனால் ஆட்சிக்கே புதிதாக வந்திருக்க, அரசியலுக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய தாவேகா அப்போ ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இப்போ ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது மக்கள் மத்தியில் இவங்களும் எல்லாரும் மாதிரியும் தான், கூட்டத்தில் ஒருத்தர் இவங்களும் அப்படிங்கிற ஒரு நினைப்பை ஏற்படுத்தினாங்க. கண்டிப்பாக ஏற்படுத்திடும். நீங்கள் சொல்வது சரி. ஏன்னா நேற்று மாமல்லபுரம் உள்துறை அமைச்சர் கூட்டத்துக்கு கலந்து கொண்டு விஜயோட பேச்சை கேட்கும்போது பல்டி அடிச்சிட்டாருன்னு தெரியுது. ஆனால் வெளியில் வந்து ஆதவோ நிர்மலோ யாரோ ஒருத்தர் நினைக்கிறேன், நிர்மல் வந்து இல்லை அப்படி இல்லை இப்படி கதை கட்டுற கம்பி கட்டுறாரு. எங்கள் நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக தான். உங்கள் நிலைப்பாடு நோ டிலிமிட்டேஷன் தான் உங்கள் நிலைப்பாடு. ஆதவ அர்ஜுனா இப்போ பேசினார் அசம்பிளியில். எப்போ? ஒரு 2 நாளைக்கு முன்னால் பேசினார். அந்த அசம்பிளி ரெசல்யூஷன் பாஸ் பண்ண பிறகு பேசினார். எங்களுக்கு ஒரே ஒரு ஸ்டாண்டு தான், நோ டிலிமிட்டேஷன். அதோட அர்த்தம் 25 இயர்ஸ்க்கு வேணாம். அதுதான் ஸ்டாலினோட ஸ்டாண்டும், அதான் கொளுத்துனது. இப்போ திமுக என்ன மாறிடுச்சு? தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு வரக்கூடாது, 50% சீட் இன்க்ரீஸ் பண்ணுறான்னா ஓகே, இப்படிலாம் போச்சு. ஆனால் அது தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் தான் தாவேகா சொல்லிச்சு. எம்பிக்கள் கூட்டத்தை அதுதான் சொன்னாங்க, அசம்பிளி ரெசல்யூஷனில் பேசும்போது தான் சொன்னாங்க. நேற்று மத்திய உள்துறை அமைச்சர்கிட்ட போய் நின்று ஸ்டாலின், இவர் உதயநிதி, இவர் விஜய் என்ன சொல்கிறாரு?
தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். இது அதிகாரப்பூர்வமான்றதை இன்னொரு முறை அவங்க தெளிவுபடுத்தணும். படுத்துவாங்களான்னு தெரில. படுத்திட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து மக்கள் மன்றத்தில் தாவேக்காவும் தோல்வியுறுந்து நிற்கும். எப்படி தமிழ்நாட்டில் தாவேக்கா அதிகாரத்துக்கு வந்த பிறகு தங்களுக்கு கையில் இருந்த அதிகாரம் தங்களை விட்டு போன பிறகு நழுவிய பிறகு திமுக நிர்கதியாய் நிற்கிறதோ, கூட்டணி கட்சியும் ஓடிவிட்டான். அப்போ தாவேக்காவை விஜயை சமாளிக்கிறதுக்கு மத்திய அரசோட மோடி அரசோட ஆதரவு தேவை. அதனால் திமுக பிஜேபி நோக்கி நகருது. தாவேக்கா விஜய் மோடி அரசோட கோபத்திலேருந்து தப்பணும் அப்படின்னா முக்கியமான இஷ்யூ இல்லை. எந்த இஷ்யூலையும் அவங்க பிஜேபி எதிர்க்கிறதே கிடையாது. எம்பிஸ் இல்லாதது ஒரு வசதியாக போச்சு. வந்த ஒரு வாய்ப்பையும் கை கழுவி விட்டுட்டாங்க. இப்போ அவங்களும் வந்து தங்கள் விசுவாசத்தை காட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள். அமித்ஷா பக்கத்தில் பார்த்தோன்னே விஜயோட நிலைமை அணுகுமுறை மாறி இருக்குல்ல, பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் மாறி இருக்குன்னு தான் தெளிவாக தெரியும். அப்படி இல்லைன்னா அவங்க கிளாரிஃபை பண்ணணும். நோ டிலிமிட்டேஷன் பேச டிகே சிவகுமார் பேசியிருக்காரு. அதே கூட்டத்தில் டிகே சிவகுமார் பேசியிருக்காரு. எங்களை பொறுத்த வரைக்கும் நோ டிலிமிட்டேஷன், 25 இயர்ஸ்க்கு ஃப்ரீஸ் பண்ணி 76லையும் 2001 பண்ணாமல் தெளிவான ஸ்டாண்டு. சரி தப்புன்றது வேறு, பட் கிளியர் ஸ்டாண்டு. அசம்பிளியில் வந்து அந்த ஸ்டாண்டு தான் காங்கிரஸோட ஸ்டாண்டு தான் தாவேக்காவோட ஸ்டாண்டு, அதை மறந்துடாதீங்க. அதுதானே ஆல் பார்ட்டி ரெசல்யூஷன். அவங்க கூட்டின எம்பிஸில் பல கட்சிகள் கலந்துக்கல. பிரதான கட்சிகள் காங்கிரஸ், லெஃப்ட் அவங்க கூட்டணியெல்லாம் கலந்துக்குச்சு, பாமக கலந்துக்குச்சு. அதில் அவங்க போட்ட ரெசல்யூஷன் வந்து உங்களுக்கு வந்து நோ டிலிமிட்டேஷன் தான். அசம்பிளியில் போட்டது நோ டிலிமிட்டேஷன். தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு வராமல் டீலிமிட்டேஷனை செய்யணும்னு விஜய் கூட்டின அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்திலையோ அல்லது அசம்பிளி ரெசல்யூஷனில் இல்லை. கரெக்டாக அப்புறம் இப்பயே மாற்றி பேசுகிறாரு. அப்போ பிஜேபி உறவில் திமுக வழியொற்றி தாவேக்காவும் நகர்கிறது. இதில் முக்கியமான விஷயம், இந்திய அளவில் காங்கிரஸுக்கும் நோ டீலிமிட்டேஷன் தான் வேணும் ஸ்டாண்டு. அதுதானே சொன்ன சிவகுமார் தெளிவாக சொன்ன, நோ டீலிமிட்டேஷன், 25 இயர்ஸ்க்கு ஃப்ரீஸ் பண்ணு. அதுதான் அசம்பிளி ரெசல்யூஷன், தமிழ்நாடு அசம்பிளி ரெசல்யூஷன். இன்னைக்கு விஜய் மாற்றி பேசியிருக்காரு. ஆனால் நான் மாற்றி பேசலன்னு அவர் கிளாரிஃபை பண்ணல. அவர் சார்பாக இன்னொருத்தர் பேசுகிறார். விஜயோட டெக்ஸ்ட்டை பார்த்தாலே தெரியுமேங்க, முதலமைச்சரோட ஸ்பீச் டெக்ஸ்ட் பார்த்தாலே அவர் டீலிமிட்டேஷன் வேணாம் தான் சொல்கிறார். தட் இஸ் ஃபார் 25 இயர்ஸ் ஃப்ரீஸ். எனவே இவங்க மாறி இருக்காங்க. தாவேக்காவோட நிலைப்பாட்டில் ஒரு மாற்றம் தெரியுது. ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கு மோடி அரசுடன் எந்த விவகாரத்திலும் மோத வேண்டாம் என்று முடிவு செய்து விட்டார்களோ என்று தான் எண்ண தோன்றுகிறது. உங்களோட நேரத்தை பயந்தமைக்கு ரொம்பவே நன்றி சார். நன்றி.